இணைந்திருக்கின்றோம். இன்றைய பத்திரிகைகளில் ஊடாக பகுதியூடாக இன்றைய பத்திரிகைகளில் என்ன செய்திகள் வெளிவந்திருக்கிறது, அதிலும் குறிப்பாக முக்கியமான செய்திகள், முதன்மை செய்திகளை பார்க்க போகின்றோம். அதிலும் குறிப்பாக எங்களுடைய கைவசம் முதலில் ஈழநாட்டு பத்திரிகை இருக்கிறது. அந்த செய்திகளை முதலில் இணைத்துக் கொள்ளலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஈழத்தமிழர்கள் இறைமையை நிலைநாட்ட சமஷ்டியே தேவை, ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் தமிழரசு கட்சி திட்டவட்டம். ஈழத்தமிழர்களின் அரசியல் உரித்துக்களை நிலைநாட்ட சமஷ்டி முறையிலான அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு ஒன்றே கால தேவையானது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஐரோப்பிய ஒன்றியத்தினரிடம் வலியுறுத்தியுள்ளார் என்ற புகைப்படம் தாங்கியவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக தேசிய பொங்கல் விழா இன்று தெல்லிப்பளை துர்க்கையம்மன் கோயிலில் இன்று நடைபெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக கொழும்பிலிருந்து கலை கலாச்சார பண்பாடுகளில் பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு ஒன்று யாழ்ப்பாணம் வந்தடைந்துள்ளது என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பொறுப்பு கூறல் அவசியம் என்பதை ஜனாதிபதி அனுரவும் ஆதரிக்கவில்லை, சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் என்ற செய்தியோடு யாழ் பல்கலைக்கழகத்தில் பொங்கு தமிழ் எழுச்சி நாள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் ரணில் ஆகியுள்ளார் அனுர ஹர்ஷன ராஜகருணா கூறுகிறார் என்ற செய்தியோடு இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் என்று சிறையில் அடைத்து எங்களின் பயணத்தை தடுக்க முடியாது, நாமல் ராஜபக்ஷ அரசிற்கு சவால். போலி குற்றச்சாட்டுகளை சுமத்தி சிறையில் அடைப்பதன் மூலம் எமது பயணத்தை தடுக்க முடியாது, மக்களுக்கான எமது வேலை திட்டம் தொடரும் என்று பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சீன பயணம் குறித்து மக்களுக்கு ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும், ஐக்கிய மக்கள் சக்தி வலியுறுத்து. கோட்டபாய வாக்குமூலம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவிடம் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் 1.5 மணி நேரம் வாக்குமூல பதிவு செய்யப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக மின்சார கட்டணம் 20 வீதத்தால் குறைப்பு. மின்சார கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பிரிவு பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சுண்டிக்குளம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கிய மர்ம பொருள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றோடு மன்னார் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் போலீசாரே பொறுப்பு கூற வேண்டும், செல்வம் எம்பி தெரிவிப்பு. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் போலீசார் முழு பொறுப்பு கூறலையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போதை மாத்திரைகளுடன் 2 சந்தேக நபர்கள் கைது. மனுஷவின் சகோதரருக்கு பிணை என்ற செய்திகளோடு சட்டவிரோத குடியேறிகள் பிரவேசிப்பதை தடுக்க தீவிர கண்காணிப்பில் கடற்படை என்றவாறும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. நாமலுக்கு எதிரான வழக்கு, ஆவணங்களை பரிசோதிக்க போலீசாருக்கு மன்று அனுமதி என்ற செய்தியோடு வசதி வாய்ப்புகள் குறைந்த நிலையிலும் தேசிய ரீதியில் பல சாதனைகள் படைப்பு, யாழ் மாவட்ட அரசு அதிபர் புகழாரம். வசதி வாய்ப்புகள் குறைந்த நிலையிலும் எமது வீர வீராங்கனைகள் தேசிய ரீதியில் சாதித்துள்ளனர் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான வருடாந்த விளையாட்டு விழா பரிசளிப்பு நிகழ்வு நேற்று முன்தினம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. இதில் அவர் மேலும் கூறுகையில், பிரதேச செயலகங்களுக்கு இடையிலான போட்டியில் 35 வகையான போட்டிகள் நடைபெற்றமை சிறப்பான விடயம். முதற் தடவையாக நீச்சல் போட்டிக்கான தெரிவும் நடைபெற்றுள்ளது. இப்போட்டிகளில் யாழ் மாவட்டத்திலிருந்து பங்கு பெற்றிய 200 வரையான வீர வீராங்கனைகள் பரிசில்களும் சான்றுகளும் பெற்றுள்ளது பாராட்டத்தக்கது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. விவசாயியின் மோட்டார் சைக்கிள் தீக்கிரை. மல்லாவி கல்விளான் பகுதியில் வயல்வெளியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று இனம் தெரியாத நபர்களால் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. வயல்காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விவசாயி ஒருவரின் மோட்டார் சைக்கிளே இவ்வாறு தீக்கிரையாக்கியுள்ளது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு யாழில் 217 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணம் வழங்கல் என்ற செய்தியும்,
முருங்கன் மருத்துவமனைக்கு அத்தியாவசிய பொருட்கள் ரிஷாட் பதியுதீன் எம்பி வழங்கினார் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கழுதாவளை கடற்கரையில் நேற்று கரையொதுங்கிய மர்ம பொருள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று. மட்டக்களப்பு மாவட்டம் கழுதாவளை கடற்கரையில் நேற்று வெள்ளிக்கிழமை மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. நேற்று அதிகாலை வேளையில் கடற்கரைக்கு சென்ற மீனவர்கள் தாம் இருவரையில் அறிந்திராத மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதாக அவதானித்துள்ளதாகவும் பின்னர் அதனை கரை சேர்த்து வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக வறுமை மாணவர்களின் கல்விக்கு ஒருபோதும் தடையாகிவிடக் கூடாது, வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற செய்தியோடு மாணவர்களுக்கான போக்குவரத்து குறித்து யாழ்ப்பாணத்தில் பல்வேறு தீர்மானங்கள். பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவையை நடத்தும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் சிற்றூர்தி உரிமையாளர்களுடனான கலந்துரையாடல் அரசாங்க அதிபர் பிரதீபன் தலைமையில் நேற்று முன்தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது. இக்கலந்துரையாடலில் பாடசாலை மாணவர்களின் போக்குவரத்து சேவைகளில் ஏற்படும் தடங்கல்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டு பின்வரும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. கொழும்பு துறையிலிருந்து யாழ் நகருக்கு வரும் பாடசாலை மாணவர்களுக்கான ஈபோசா மற்றும் தனியார் சிற்றூர்தியின் நேர ஒழுங்குகள் சீர் செய்யப்பட்டுள்ளன. மருதங்கேணி கட்டைக்காட்டிலிருந்து உடுத்துறைக்கு வரும் பாடசாலை மாணவர்களுக்கான ஈபோசா பேருந்து சேவை மற்றும் உசன் ஹெட்ஃபெலி பகுதியிலிருந்து சாவகச்சேரி நகருக்கு வரும் பாடசாலை மாணவர்களுக்கான ஈபோசா பேருந்து சேவை தொடர்பாக பாடசாலை மாணவர்களின் பாடசாலை நேரத்திற்கு அமைவாக நேர ஒழுங்குகள் சீர் செய்யப்பட்டுள்ளன. அச்சுவேலி ராசபாதை ஊடாக யாழ் நகருக்கு வரும் ஈபோசா பேருந்தில் பாடசாலை மாணவர்களுக்கான இடையூறு ஏற்படாத வகையில் பேருந்து சேவை நடைபெறுவதனை சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களை கொண்டு உறுதி செய்வது எனவும் தீர்மானிக்கப்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. கண்டாவளையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 245 குடும்பங்களுக்கு இடைத்தங்கல் முகாம்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே காணப்படுகிறது. எதிர்கட்சிகள் ஒன்றிணைவு எங்களுக்கு சவால் கிடையாது கூறுகிறார் அமைச்சர் கேடி லால்ஹாந்த். தேர்தல்களில் தோல்வியடைந்த கட்சிகள் ஒன்றிணைந்து உள்ளூராட்சி தேர்தலில் இணைவது தேசிய மக்கள் சக்திக்கு எந்த சவாலையும் ஏற்படுத்தாது என்று, அது தற்போதுள்ள பூச்சியத்துடன் மற்றொரு பூச்சியத்தை சேர்ப்பது போன்றது என்று விவசாயம், காணி, நீர்ப்பாசனம் மற்றும் கால்நடை அமைச்சர் ஹேடி லால்ஹாந்த் தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டம் அறிமுகம். இலங்கை மத்திய வங்கி இந்த ஆண்டில் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் ஊக்குவிப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக எதிர்காலத்தை வடிவமைத்தல் எனும் தொனிப்பொருளின் கீழ் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தலைமையில் அம்பாந்தோட்டை மாகம் ருகுனுபுர நிர்வாக வளாகத்தில் நடைபெற்றுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பஸ் மற்றும் மோட்டார் சைக்கிள் மோதி 2 மாணவர்கள் உயிரிழப்பு என்ற ஒரு துயரகரமான செய்தியும், பணியாளருக்கு பாலியல் துன்புறுத்தல் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 3 பாராளுமன்ற பணியாளர்கள் இடைநீக்கம் என்ற செய்தியோடு, பாராளுமன்ற பெண் பணியாளர்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் மேற்கொண்டமை தொடர்பில் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட 3 பாராளுமன்ற பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்த விவகாரம் தொடர்பில் பல கட்டங்களாக விசாரணைகள் நடாத்தப்பட்டு இதன் அடிப்படையில் 3 பணியாளர்கள் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. சிவில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் துப்பாக்கியுடன் சிக்கினார். அரசு நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், திஸ்ஸ அத்தநாயக்க வலியுறுத்து என்ற செய்தியோடு ரணில் மஹிந்த கோட்டபாயவுடன் மாலைதீவு முன்னாள் ஜனாதிபதி என்றவாறு செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியான செய்திகளாக ரணில் சஜித் இணைவுக்கான பேச்சு இருதரப்பிலும் குழு, தெற்கு அரசியலில் திடீர் திருப்பம் என்ற செய்தியோடு 30 கப்பல்களை திருப்பி அனுப்பி பெரும் நட்டம் ஏற்படுத்தியது அரசு, கடலில் நீராடிய கனேடியர் மாயம். இக்கடுவை கடற்கரையில் நீராடச் சென்ற வெளிநாட்டு பிரஜை ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போனதாக போலீசார் தெரிவித்தனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பணம் வழங்குவதாக கூறி வரும் குறுஞ்செய்திகளால் ஏமாறாதீர்கள், கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு எச்சரிக்கை. பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளில் வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இலங்கை
கணனி அவசர செயற்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. சுற்றுலா பயணிகளுடன் சென்ற பேருந்து விபத்து, ஒருவர் பலி, 13 பேர் படுகாயம் என்ற செய்தியோடு அரசின் சொல்லொன்று செயல் வேறொன்று, எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. இயலாமையை மறைக்க முயற்சிக்கின்றது அரசு, நாமல் ராஜபக்ஷ குற்றச்சாட்டு என்ற செய்திகளோடு திருமலை எண்ணெய் தாங்கிகளை புனரமைக்க புதிய வேலை திட்டம், தோட்ட பாடசாலைகளில் 60 ஸ்மார்ட் வகுப்பறைகள், இந்தியா நிதியுதவி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக மட்டு வாழைச்சேனையில் மீளவும் காகிதாதி உற்பத்தி ஆலை இயங்கும் என்ற செய்தியோடு கல்முனை மருத்துவமனைகளுக்கு புதிதாக மருத்துவர்கள் நியமனம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து உலக செய்திகள் பக்கத்தில் பணிய கைதிகளை விடுவிக்க இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம், பிரதமர் நெதன்யாகு அறிவிப்பு. ஹாசாவிலிருந்து பணிய கைதிகளை விடுவிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் ஒப்பந்தம் எட்டப்பட்டது என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அரசியல் பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டியுள்ளதாக நெதன்யாகு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. போப் பிரான்சிஸ் கையில் காயம். 1.5 மாதங்களில் 2வது முறையாக போப் பிரான்சிஸ் தவறி விழுந்து காயமடைந்துள்ளார். போப் பிரான்சிஸ் முதுமை காரணமாக பல்வேறு உடல்நல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார். இதனால் பெரும்பாலும் சக்கர நாற்காலியை பயன்படுத்தி வருகிறார். கடந்த மாதம் 7ஆம் தேதி தனது படுக்கை அறையில் தவறி விழுந்ததில் அவரது கன்னத்தில் லேசான காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் வழக்கமான பணிகளில் ஈடுபட்டிருந்த போது போப் பிரான்சிஸ் தவறி விழுந்தார். அதில் அவரது கையில் காயம் ஏற்பட்டது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 100 ஆண்டுகால கூட்டு ஒப்பந்தம், பிரிட்டன் பிரதமர் உக்ரைன் பயணம் என்ற செய்தியோடு புத்தர் வடிவிலான ட்ரம்ப் சிலைகள், சீன சிப்பி அசத்தல். அமெரிக்க ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பின் உருவத்தை புத்தர் போல உருவாக்கியுள்ளார் சீனாவை சேர்ந்த பீங்கான் உருவ வடிவமைப்பாளரும் சிப்பியுமான ஹாங் ஜின்சி. இம்மாதம் 20ஆம் தேதி அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் புத்தர் வடிவிலான ட்ரம்ப் சிலைகளை உலகளவில் கவனத்தை ஈர்த்துள்ளது. இந்த சிலைகள் $140 முதல் $2700 வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கலை மற்றும் அரசியலை இணைக்கும் இந்த பீங்கான் சிலைகள் உலகெங்கிலும் உள்ள சிலை சேகரிப்பாளர்களிடம் அதிக ஆர்வத்தை ஈர்த்துள்ளது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதானி குழுமம் மீது குற்றச்சாட்டு, ஹிண்டன்பார்க் நிறுவனம் மூடல் என்ற செய்தியோடு இஸ்ரேலில் மக்கள் கொண்டாட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விளையாட்டுச் செய்திகள். மகளிர் ஆஷஸ் ஒருநாள் தொடர் ஆஸ்திரேலியாவில் அணிவசமானது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு ஜானிக் சினர் அபார ஆட்டம், 3வது சுற்றுக்கு முன்னேற்றம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், இலங்கையுடன் மோதும் ஆசி அணி அறிவிப்பு, பங்களாதேஷ் அணியில் பயிற்சியாளர் விலகல் என்ற செய்தியுடன் இந்தியாவின் சிந்து காலிறுதிக்கு தகுதி என்றவாறு விளையாட்டுச் செய்திகள் பக்கத்தில் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக யாழ் கஸ்தூரியார் வீதி நகைக்கடைக்குள் புகுந்து 30 லட்சம் ரூபாய் பறித்த கும்பல் புலனாய்வு பிரிவினர் என கூறி கைவரிசை. யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடை ஒன்றுக்கு நேற்று முன்தினம் மதியம் சென்ற குழு ஒன்று 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்று சம்பவம் பதிவாகியுள்ளது என்ற செய்தியோடு சீன சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அழைக்கும் அனுர என்ற செய்தியும், வழங்கிய வாக்குறுதிகளை அரசு நிறைவேற்ற வேண்டும், ஐக்கிய தேசிய கட்சி வலியுறுத்து, ஜனாதிபதி செயலக வாகனங்கள் மாயமானதை குறித்து விசாரணை என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக கடந்த 16 நாட்களில் மட்டும் துப்பாக்கிச் சூட்டில் 5 பலி, எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டு, தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் தபால் ஊழியர்கள், அனுர அரசிற்கு கால அவகாசம் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். பலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி, பருத்தித்துறை துறைமுகம் உட்பட வடக்கை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை, யாழில் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா. பருத்தித்துறை துறைமுகம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் வடக்கில் மேற்கொள்ளப்பட உள்ளதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. 20% மின் கட்டணம் குறைப்பு, மின்சார கட்டணம் 20% குறைக்கப்பட உள்ளது. இதற்கமைய நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் 20% மின்சார கட்டணங்கள் குறைக்கப்படும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதன்படி வீட்டுப் பிரிவின் கீழ்
0 தொடக்கம் 30க்கு இடைப்பட்ட அலகுக்கான கட்டணம் 6 ரூபாயிலிருந்து 4 ரூபாயாகவும் 31 60க்கு இடைப்பட்ட கட்டணம் 9 ரூபாயிலிருந்து 6 ரூபாயாகவும் இந்த மின்சார கட்டண திருத்தத்தின்படி வீட்டுப்பிரிவுக்கான மின்சார கட்டணம் 20% குறைவடைகின்ற நிலை என்கிறவாறு அந்த செய்தி இங்கே தொடர்ந்து செல்வதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் 21% குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. அதே போன்று உணவகங்களுக்கு 31% மற்றும் தொழில்துறைக்கு 30% மின்சார கட்டணம் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பொது நோக்கத்திற்கான மின்சார கட்டணங்கள் 12% குறைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அரசு நிறுவனங்களுக்கான கட்டணங்களை 11% மற்றும் தெருவிளக்களுக்கான கட்டணங்களை 11% குறைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. சமஷ்டிய தேவை ஐரோப்பிய ஒன்றியத்தினிடம் சிறிதர நம்பி வலியுறுத்த என்ற செய்தியும் காணப்படுகின்றது. ஈழத்தின் நாடக பேர் ஆளுமை சண்முகலிங்கம் காலமானார் என்கிற செய்தி. தமிழிசை கட்சியின் மத்திய குழு கூட்டம் இன்று என்கிறவாறு ஒரு செய்தியும் காணக்கூடியதாக இருக்கின்றது. தேநீர் அருந்திய குடும்பஸ்தர் மரணம் ஊரளவில் சம்பவம். பயங்கரவாத சட்டத்தை ரத்து செய்து கருத்து சுதந்திரத்தை பாதுகாக்க ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு என்கிற செய்தி. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாவிடம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் 2 மணி நேரம் வாக்குமூலம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகின்றது. தெல்லிப்பளை துர்க்கை அம்மன் ஆலயத்தில் இன்று தேசிய பொங்கல் விழா. கிளீன் ஸ்ரீலங்கா அடுத்த வாரம் சபை விவாதம் என்கிறவாறு ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தியாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக நாங்கள் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். முற்பக்க செய்திகளாக பொறுப்புக்கூறல் அவசியம் என்பதை அன்றகுமாரவும் ஆதரிக்கவில்லை, சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு என்கிற செய்தி. சுற்றுலா பயணிகளுடன் சென்ற பேருந்து விபத்து, சாரதி உயிரிழப்பு, 13 பேர் காயம் என்கிற செய்தி. உதயங்க வீரதுங்க பிணையில் விடுதலை. குழந்தைகளிடையே அதிகரிக்கும் தொற்றா நோய்களை எச்சரிக்கும் மருத்துவர்கள். உரிய தீர்வு வழங்கப்படாவிட்டால் போராட்டத்தில் குதிப்போம், அரசுக்கு அவாசம் விதித்த தபால் ஊழியர்கள் என்கிற செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம், குறும் செய்திகள் போலி இழப்புகள் குறித்து எச்சரிக்கை. பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகள் வரும் குறும் செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகளை கண்டு ஏமாற வேண்டாம் என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த செய்தியை காணக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை தேர்தலில் அனுர் அரசை தோற்கடிப்போம், சஜித் சூளுரை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இடம்பிடித்திருக்கிறது. அதே போன்று ஏனைய செய்திகளை பார்த்தால் தேசிய பொங்கல் விழா இன்று யாழ் வந்தடைந்த அரச பிரதிநிதிகள் என்கிறவாறு ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவை தீர்மானங்கள் முன்னெடுப்பு. நுணாவில் பகுதியில் நகர் பூங்கா திறந்து வைப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது. மாதங்களில் சிறப்பாக இடம்பெற்ற வடமாகாண தைப்பொங்கல் விழா. திருவள்ளுவர் குடியிருப்பில் 24 வீடுகள் கையளிப்பு போன்ற செய்திகளும், மத்தள விமானிய திட்டம் மீள் பரிசோதனை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி. உலக செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற போது கார், பேருந்து, லொரி ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, 9 பேர் உயிரிழப்பு என்கிற செய்தி காணப்படுகின்றது. இது மகாராஷ்டிரா மாநிலம் புனே பகுதியில் கார், பேருந்து மீது லொரி மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தி. அரசியலில் இருந்து விலகுவதாக அறிவித்த ஜஸ்டின் ட்ரூடோ என்கிற செய்தியும் காணப்படுகிறது. கனடாவில் அடுத்து நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் அரசியலில் இருந்து விலகுவதாகவும் கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஏனைய செய்திகளை பார்த்தால் இந்திய நிறுவனங்கள் மீதான தடை நீக்கம் அமெரிக்கா அறிவிப்பு. பிணை கைதிகளை விடுவிக்கும் உடன்படிக்கை கைச்சாத்தி இஸ்ரேலிய பிரதமர் தெரிவிப்பு. முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 14 ஆண்டுகள் சிறை விதிப்பு. இந்திய நிறுவனங்கள் மீதான தடை நீக்கம் அமெரிக்கா அறிவிப்பு. விண்ணில் வெடித்து சிறிய ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஸ்டார்ஷிப் என்கிற செய்தி. காற்றின் வேகத்தில் தணிவு, லாஸ் ஏஞ்சலிஸில் மாற்றம் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. மனநல பாதிப்பு ஏற்படுத்தும் ஹேடு சிட்டி போதைப்பொருள் விரைந்து தடுக்க நடவடிக்கை. ஹேடு சிட்டி எனப்படும் ஷிந்தடின் மர்ஷுவானா என்ற போதைப்பொருள் விற்பனை இளைஞர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களை இலக்கு வைத்து முன்னெடுக்கப்படுவதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதனை தடுப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்குமாறு மேல் மாகாண போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தலைமையகம் அறிவுறுத்தல் விடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட கடதாசித்தாள் போன்று காட்சியளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போதைப்பொருள் உடலுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் மனநல பாதிப்பையும் ஏற்படுத்தும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
இதற்கமைய இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி புலனாய்வு மற்றும் சமூக போலீஸ் அதிகாரிகளின் ஒத்துழைப்பை பெற்று சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் கைதிகள் சிறையில் இல்லை என்றால் அவர்களை காணாமல் ஆக்கியது யார்? அருட்தந்தை மாவனார் சக்திவேல் கேள்வி. மன்னார் துப்பாக்கி சூடு செல்வம் எம்பி கண்டனம். விபரீத முடிவெடுத்த குடும்பஸ்தரை காப்பாற்றிய போலீசார் என்கிற செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. புதுக்குடிப்பு போலீசாரின் துரித நடவடிக்கையினால் தூக்கில் தொங்கிய குடும்பஸ்தர் ஒருவர் காப்பாற்றப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் இடம்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவு சுமடு ரெட்பானா பகுதியில் கணவன் மனைவிக்கிடையில் வாய்த்தர்க்கம் இடம்பெற்றுள்ளது. தொடர்ந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு 7 மணி அளவில் கணவன் தூக்கு போட வீட்டு அறைக்குள் சென்று கதவை மூடியுள்ளார். இதனை அவதானித்த மனைவி அவசர போலீஸ் இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி தகவல் வழங்கியிருக்கிறார். தகவல் வழங்கப்பட்டதனை தொடர்ந்து சம்பவத்துக்கு சென்ற புதுக்குடிப்பு போலீசார் வீட்டு அறை கதவினை உடைத்து தூக்கில் தொங்கிய குடும்பஸ்தரை மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட குடும்பஸ்தர் உடையார்கட்டு மூங்கிலார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி. குருந்தூர்மலை விவகார வழக்கு நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. சொன்னிக்குளம் கடற்கரையில் கரையொதுங்கிய மர்ம பொருள் என்கிற செய்தியும். பஞ்சாப் கிங்ஸ் தலைவராக ஸ்ரேயாஸ் ஐயர் நியமனம். கம்பீரின் பதவி நீடிப்பு குறித்து ஷமியன் ராபியின் பின்னர் முடிவு. பிசிசிஐ தெரிவிப்பு. ஒலிம்பிக்கில் செஸ் போட்டியை உள்ளிருக்க வேண்டும். செஸ் சாம்பியன் குகேஸ் என்கிற செய்தி. லாஸ் ஏஞ்சல்ஸ் நிவாரண நிதி வழங்கிய டென்னிஸ் வீரர் என்கிறவாறு ஒரு செய்தியும் காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தால் வீதி விபத்துக்கள் வீழ்ச்சி. பதில் போலீஸ் மாதிரியர் பிரியந்த வீரசூரி என்ற செய்தி. கவுனுடன் பாடசாலை வந்த ஆசிரியர்கள் திருப்பி அனுப்பி அதிபர். பென்னிப்பட்டிய தர்மபால வித்தியாலயத்தில் உயர்தர பரீட்சையின் விடைத்தாள்களை மதிப்பிடுவதற்காக வந்த பெண் ஆசிரியர்கள் குழுவை பாடசாலையின் அதிபர் பிரதான நுழைவாயில் வழியாக அனுமதிக்க மறுத்தால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. 3 பாராளுமன்ற ஊழியர்கள் பணி நீக்கம். ரூபாவின் பெறுமதி மேலும் வீழ்ச்சி என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. T56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் கைது. போதை மாத்திரைகளின் புத்தளத்தில் 2 கைது போன்ற செய்திகளும் இடம்பிடித்திருக்கிறது. இவை இன்றைய பெலம்புரி நாளிதனுடைய முக்கிய செய்திகளாக இடம்பிடித்திருக்கிறது. அடுத்து நாங்கள் உதயன் பத்திரிகையுடைய முக்கிய செய்திகளை பிரதான செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுர மௌனம். மனித உரிமைகள் கண்காணிப்பகம் சாடல் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. ஏனைய செய்திகளாக ஏப்ரல் 10ஆம் தேதி அன்று உள்ளூராட்சி தேர்தல் என்ற செய்தியோடு மின்சார கட்டணம் 20 வீதத்தால் குறைப்பு. திருவள்ளுவர் மாதிரி கிராமம் பொதுமக்களின் பாவனைக்கு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு நீதிமன்ற துப்பாக்கிச்சூடு சூத்திரதாரி வெளிநாட்டில் என்ற செய்தியும், ஈழத்தமிழ் நாடக உலகின் பிதாமகன் குழந்தை சண்முகலிங்கம் மறைவு என்ற அவருடைய புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக மன்னாரில் துப்பாக்கிச்சூடு போலீசாரே முழு பொறுப்பு. செல்வம் எம்பி தெரிவிப்பு. துப்பாக்கிச் சூடுகளை தடுத்து நிறுத்துங்கள். எதிர்க்கட்சி தலைவர் சஜித் ஜனாதிபதியிடம் கோரிக்கை என்ற செய்தியுடன் ஆசிரியர்களின் ஆடையால் வினாத்தாள் மதிப்பீடு பரீட்சை மையம் மூடல் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கட்டமிடப்பட்ட செய்தியாக சட்டவிரோத குடியேறிகள் தடுப்பதற்கு நடவடிக்கை என்ற செய்திகளும் இங்கு காணப்படுகிறது. வடக்கு மாகாண தைப்பொங்கல் விழா என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு தேசிய பொங்கல் விழா இன்று தெல்லிப்பளை துர்க்கியம்மன் கோயிலில் இன்று தேசிய பொங்கல் விழா இடம்பெற உள்ளது. தொடர்ந்து கலை நிகழ்வுகள் தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியின் நடைபெற உள்ளது. நிகழ்வுக்கு புத்த சாசன மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் கலாநிதி ஹினிதும சுனில் செனவி தலைமை தாங்க உள்ளார். நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக கொழும்பில் இருந்து கலை கலாச்சார பண்பாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் விசேட குழு ஒன்று நேற்று யாழ்ப்பாணம் வந்தடைந்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பார் லைசன்ஸ் விவகாரம் அரசும் துணை போகின்றதா? சுமந்திரன் கேள்வி கணை என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அனோமதேய அழைப்புகள் பொதுமக்கள் அவதானம். பணம் வழங்குவதாக கூறி கையடக்க தொலைபேசிகளுக்கு வரும் குறுஞ்செய்திகள் மற்றும் தொலைபேசி அழைப்புகள் தொடர்பில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என இலங்கை கணினி அவசரகால பதிலளிப்பு பிரிவு அறிவுறுத்தியுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. நாடாளுமன்றில் பாலியல் துன்புறுத்தல்கள் 3 பணி நீக்கம் என்ற செய்திகளும் காணப்படுகிறது.
ஈபோசா மற்றும் தனியார் இணைந்த சேவை வழங்க இணக்கம் என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. ஜேவிபி அரசாங்கமே பகடுகளை நிறுத்துக சுகாஸ் தெரிவிப்பு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்திய தூதுவருடன் நேற்று தமிழ் எம்பிக்கள் சந்திப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு அரசியல் கைதிகளின் விவகாரம் நீதி அமைச்சருடைய கருத்துக்கு கஜேந்திரகுமார் எம்பி கண்டனம் என்ற செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இன்று சீனாவை விமர்சித்தவர் இன்று ஒப்பந்தமிட்டது எப்படி? அனுரவின் சீன பயணத்தை போட்டு தாக்குகிறது பெரமுன என்ற கட்டமிடப்பட்ட செய்தியோடு இறுதிப்பக்க செய்தியாக இம்ரானுக்கு சிறை, அரச காணிகளை அடாத்தாக ஆக்கிரமித்த வழக்கில் பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானுக்கு 14 வருடங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்தினுடைய செய்திகளை நாங்கள் பார்த்தால் பிரதானமான செய்தியாக அனுர அரசாங்கத்தின் இனவாத முகம் வெளுக்கிறது, வடக்கில் சிங்கள குடிப்பெரம்பலை ஏற்படுத்த முயற்சி என்கிற செய்தி. கோட்டா செய்யாதே அனுர செய்ய பார்க்கிறார் கஜேந்திரகுமார் கடும் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி. அதாவது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய அரசாங்கத்தில் செய்யாத இனவாத அரசியலை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கம் செய்ய முயல்வதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதாக அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. 28 கோடி ரூபாவுடன் சிக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர், வரலாற்றில் அதிகூடிய பணம் கைப்பற்றல். இலங்கை வரலாற்றில் போதைப்பொருள் கடத்தல்காரர் ஒருவரிடம் இருந்து 280 மில்லியன் ரூபாய் தொகையை கைப்பற்றி போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் சாதனை படைத்திருக்கிறது. குருநாகல் பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து இந்த பணத்தொகையை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறித்த போதைப்பொருள் கடத்தல்காரர் சிறைச்சாலைக்குள் இருந்தவாறு போதைப்பொருள் வர்த்தகத்தை வழிநடாத்தி வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சுற்றி வளைப்பின் போது 18 கிராம் ஐஸ் போதைப்பொருள், ஹெப்ரா வாகனம் ஒன்றும் மற்றும் வேன் ஒன்றும் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிறையில் உள்ள போதைப்பொருள் கடத்தக்காரர் குருநாகல் நீதவான் நீதிமன்றம் ஆயர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை தடுத்து விசாரிக்க நீதிவான் அனுமதி வழங்கியிருக்கின்றார் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கின்றது. அது முக்கிய செய்தியாக இங்கே நாங்கள் அவதானிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கின்றது. தொடர்ச்சியாக ஏனைய செய்திகளை முன்பக்கத்திலே இருந்து பார்க்கின்ற பொழுது, புதிய அரசு சட்ட ஆட்சியை வலுப்படுத்தும் என நம்புகிறோம் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு குழு என்கிற செய்தி. மன்னார் துப்பாக்கி சூடு பிரதான சந்தையினருக்கு சிவப்பு எச்சரிக்கை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகிறது. ஈழத்தமிழருக்கு சமஷ்டிய தீர்வு ஐரோப்பிய ஒன்றியத்தினம் ஸ்ரீதரன். கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதமாக வீதி விபத்துக்கள் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி. கண்ணுக்கு தெரியாத பயங்கரவாதமாக வீதி விபத்துக்கள் இருப்பதுடன் தினமும் 9 பேர் வீதி விபத்துக்களால் உயிரிழக்கின்றனர் என பதில் போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்தார் என்று செய்தி. ஈழத்தின் நாடக தந்தை குழந்தை சண்முகலிங்கம் நேற்று இறைபதம் அடைந்தார். புதிய பேருந்து நிலையத்தில் பிப்ரவரி முதல் சேவை, ஈபோசா தனியார் இணக்கம் என்கிற செய்தி. கஜேந்திரகுமாரன் சந்தோஷியா சந்திப்பு, ஆளும் கட்சி எம்பிக்களும் பங்கேற்பு, போலீசார் குற்றமளித்தால் அலையுங்கள் 1977 என்கிற செய்தியும் காணப்படுகின்றது. இவைதான் நிறைய பத்திரிகைகளிலே வெளியாக இருக்கக்கூடிய முக்கிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஒரு இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கலாம்.